ஹாய், நான் டாக்டர் மதுமிதா, பீடியட்ரிஷியன். உங்கள் குழந்தையோட வெயிட் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் சொல்கிறேன். உங்கள் குழந்தை பிறக்கும்போது அவங்க வெயிட் 2.5லேருந்து 4 kgs வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் இருக்கும். 10th டே, அதாவது அவங்க பிறந்து 10th டேயில் அவங்க பர்த் வெயிட்டை ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்தோட எண்டில் அவங்க ஆவரேஜாக ஒரு 500 to 600 கிராம் வரைக்கும் கெயின் பண்ணியிருப்பாங்க. அதுவே செகண்ட் அண்ட் தேர்ட் மந்தில் 800 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் கெயின் பண்ணுவாங்க பர் மந்த்துக்கு. அதுவே 4 to 6 மந்த்ஸில் அவங்க 500லேருந்து 600 கிராம் பர் மந்த் கெயின் பண்ணுவாங்க. 7 to 9 மந்த்ஸில் 300 to 400 கிராம் வரைக்கும் பர் மந்த் கெயின் பண்ணுவாங்க. அதுவே 10 to 12 மந்த்ஸில் அவங்க வெயிட் கெயின் 200லேருந்து 300 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ 1 year வரைக்கும் அவங்க வெயிட் கெயின் அவங்க பர்த் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுவே உங்கள் குழந்தை 1 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட ஆவரேஜ் வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுவே 6 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் குழந்தை இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்க ஆவரேஜ் வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கால்குலேட் பண்ணுறது அந்த ஏஜ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டட் வெயிட் தான். ஸோ இதிலிருந்து கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ இருக்கிறது நார்மல் தான். பட் இதிலிருந்து உங்கள் குழந்தையோட வெயிட் ரொம்ப வேரியேஷன் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியனை காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு குழந்தையோட க்ரோத்தை மானிட்டர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவங்களோட க்ரோத் பேட்டர்னை பார்க்குறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ எந்தெந்த வயசில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அவங்களோட க்ரோத்தை செக் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸை செக் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.